ஹலோ யூஎஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம லங்காவி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள் அந்த ஐலாண்ட்ஸ், குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ். ஸோ அதுதான் லங்காவி ஐலாண்ட்ஸ். இன்னும் ஒரு 10 minutes ஐ திங்க் we are going to land in லங்காவி. ஸோ லங்காவி போனதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட் டே என்ன பண்ணோங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு பண்ண வேண்டிய முதல் வேலை, அங்கே உள்ள லோக்கல் சிம் ஒன்று வாங்குங்க இஃப் யூ ஆர் கம்மிங் அலோன். ஸோ அங்கே வந்து மை ஆக்சிஸுங்கிற நெட்வொர்க் தான் இங்கே இருக்குது. ஸோ அதை வாங்கிடுங்க. ஸோ நாங்கள் லங்காவி லேண்ட் ஆகிட்டோம். ஸோ ஏர்போர்ட் விட்டு வெளில வந்து கிராபில் ஒரு வெஹிக்கிள் புக் பண்ணோம். ஸோ நீங்கள் இங்கே வந்து ஆக்சுவலாக நீங்கள் வெளில வந்தீங்கன்னாவே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கார் ரெண்டல், பைக் ரெண்டல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ க்ளூக்கில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஐ திங்க் ட்ராப்புக்கு மட்டுமே 1500 rupees நம்ம இந்தியன் ருப்பிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் கிராப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் 200 rupees தான். ஐ மீன் 10 ringgits நீங்கள் உங்களோட லொக்கேஷனுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் புக் பண்ணிக்கிற ஏரியா பேர் வந்து செனாங் ஏரியா. ஸோ இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட் சைடில் போனால் குவா, லெஃப்ட் சைடில் போனால் செனாங். ஸோ நிறைய பேர் குவாலையும் புக் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது. பட் செனாங்கில் தான் பீச்சஸ் இருக்கனால அங்கே புக் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இதுதான் செனாங் பீச். ஃபஸ்ட் டே ஃபுல்லாக நாங்கள் பீச்லேயே ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஹோல் டே நாங்கள் பீச்லேயே சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டு பீச்சில் விளாண்டுட்டு, ஸோ இந்த பேராக்ளைடிங்கு, அதுக்கப்புறம் ஜெட்ஸ்கி, அப்புறம் ஃபுல் டே ஆக்சுவலாக சொல்ல போனால் நாங்கள் பீச்சில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம் ஃபஸ்ட் டே ஃபுல்லாகவே. ஸோ இந்த பீச் ரொம்பவே நீட்டாக இருந்ததுங்க. அண்டு முக்கியமாக சொல்லணுன்னா ஈவினிங் டைம், ஐ மீன் சன்செட்டு இங்கே மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே ஆரஞ்சு கலரில் இருக்கும். நான் அதை கவர் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன். ஐ மீன் அந்த டைமில் ஃபோன் ட்ரைன் அவுட் ஆகிடுச்சு. பட் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா ஈவினிங் டைம், எஸ்பெஷலி 6 to 7 அந்த டைமில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த பீச்சில் அவ்வளோ அழகாக இருக்கும் சன்செட் பார்க்குறதுக்கு. இந்த ரைட் சைடு மவுண்டெயின் கீழே தான் சன்செட் ஆகிற மாதிரி பார்க்க முடியும். ஆரஞ்சு கலரில் அப்படியே ஸ்கையே வேறு மாதிரி இருக்கும். என்னோடய ஃபோட்டோஸ் வேணால் அதில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஈவினிங் வரைக்கும் பீச்சில் ஆடிட்டு ஈவினிங் நைட்டு வந்து ஆக்சுவலாக 7:30க்கு மேலே இந்த ஃபயர் ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. இது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 இடத்துல நடக்கும் ஃபயர் ஷோ. ஒன்று வந்து சென்னாங் பீச் மெயின் என்ட்ரன்ஸில், இன்னொன்று வந்து அங்கேருந்து ஒரு 800 meters ஒரு கெஃபே இருக்கும், அங்கே நடக்கும். ஸோ இங்கே நீங்கள் கெஃபேயில் நீங்கள் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அங்கே ஏதாவது ட்ரிங்க்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க, சீட்டர் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபயர் ஷோவை பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. மிஸ் பண்ணாதீங்க இந்த ஃபயர் ஷோ பார்க்குறதுக்கு. நீங்கள் அது ஐ மீன் அங்கே கஃபேல இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு ஓரமாக நின்று கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஃபயர் ஷோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த ரோபோட் டான்ஸு, இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 3 பேர் ரோபோ ஐ மீன் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த கெட்டப்பில் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் அவங்க கூட சேர்ந்து வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு. ஐயோ எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸு.
நிறைய ஃபுட்ஸ் இருந்ததுங்க, ஏகப்பட்ட ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருந்தது. நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம். சில இது கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்படி இருக்கும்னு தெரியல டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. பட் நிறைய இது நாங்கள் ட்ரை பண்ணோம். எஸ்பெஷலி இந்த ஜூஸஸ் அப்பா, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இருந்த எல்லா நாளும் ஜூஸ் தான் ஃபுல்லாக குடிச்சிட்டே இருந்தோம். அவ்வளோ வெக்கைக்கு நிறைய ஸ்வீட்ஸு, டெசர்ட்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ஸ்வீட் ஒன்று ட்ரை பண்ணோம், அது பேர் மறந்துட்டேன். பட் இந்த ஸ்வீட் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடியப்பம் மாவு அந்த மாதிரி ஸ்டஃப்பில் உள்ளக்க ஏதோ ஒரு ஸ்டஃப் மாதிரி வச்சு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் ஜாக் ஃப்ரூட்லாம் இவ்வளோ சைஸ் நான் பார்த்ததே இல்லை. ஸோ இங்கே தான் பார்த்தேன் இவ்வளோ பெரிய ஜாக் ஃப்ரூட்ஸு. நிறைய நூடுல்ஸு அது இதுன்னு ட்ரை பண்ணோம். ஸோ இதுதான் சென்னாங் மாலு. பட் நாங்கள் உள்ளெல்லாம் போகல. சரி, மால் எப்போ பார்த்தாலும் பெங்களூரில் மால் தானே போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் வெளிலேருந்து சும்மா பார்த்தோம். சின்ன மால் தான், அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்லேயே இருந்தது. ஸோ நாங்கள் வெளிலேருந்து அதை பார்த்துட்டு அப்படியே ஜஸ்ட் வாக் மாதிரி போனோம். ஸோ ரெண்டு சைடு இந்த ரோடு இது ஃபுல்லாகவே சென்னாங் ரோடு. ஸோ 2 சைடுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷாப்ஸு. நைட் ஃபுல்லாக பயங்கர ஆக்டிவாக இருந்தது. ஸோ 2 சைடு ஷாப்பிங் அப்படியே பார்த்துட்டு, ஆக்சுவலாக இதுவே ஆல்மோஸ்ட் நைட்டு எங்களுக்கு ஒரு 11:30 to 12 ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஃபஸ்ட் டே போதும், இன்றைக்கி இவ்வளோ பண்ணது, போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு காலைல அந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இதுக்கெலாம் போகணும், ஐலாண்ட் ஹாப்பிங்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கே, மேங்க்ரூவ் டூர். ஸோ இது 2 நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ஷாப்பிங்கு, இந்த ரோட் வாக்கோடு எங்கள் நைட்டை முடிச்சுக்கிட்டோம்.